தெய்வத்தின் குரல் முதல் பாகம் வைதிக மதம் என் காரியம் பகுதி 2. ஆதியில் மனு இருந்ததே தமிழ்நாட்டில்தான். இங்கேதான் வேத வித்யை, ஞானம், பக்தி எல்லாமே ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கிறது. திரவிடேஷு பூரிச்சக என்பார்கள். தமிழ்நாட்டில் தாயுமானவர் பட்டினத்தார் போன்றவர்கள்தான் என்றில்லை. மதாந்திரங்களை, அந்நிய மதங்களை சேர்ந்த வேதநாயகம் பிள்ளை, மஸ்தான் சாஹிப் போன்றவர்கள் கூட தமிழ்நாட்டு மண்ணின் விசேஷத்தால் பரம வேதாந்திகளாக இருந்திருக்கிறார்கள். வேத தர்மத்துக்கு ஆதி வீடே இதுதான். அந்தத்திலும் கலி முடிவில் வேத ரட்சணத்துக்காக அவதரிக்கப் போகிற கல்கி திராவிட தேசத்தில் திருநெல்வேலி சீமையில் தோன்றப் போகிறார் என்றுதான் சொல்லி இருக்கிறது. அங்கேதான் வேத தர்மத்தில் தவறாத பிராமணர் இருக்க போகிறார், அவருக்கு புத்திரராக கல்கி அவதரிக்கப் போகிறார் என்று புராணத்தில் சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட தேசத்தில் வைதிகத்துக்கு விரோதமே இருக்கக்கூடாது. இதை செய்வதற்கு விசை பிராமணர்களிடமே தான் இருக்கிறது என்று சொல்லத்தான் பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன். மனுஷனை தன் நிஜமான நிலைக்கு உயர்த்த எத்தனை கட்டுப்பாடுகள் வேண்டுமோ அத்தனையும் சொன்னது நம் மதம்தான். தனி மனிதனுக்கு பலவித கட்டுப்பாடுகள், சமூகத்துக்கு பலவித கட்டுப்பாடுகள். கட்டுப்பாடு என்றால் கரை போடுவது என்று அர்த்தம். கரை இல்லாமல் ஒரு ஏரி இருக்க முடியுமோ? கட்டுப்படுத்தக்கூடாது என்று அப்படியே கரையை உடைத்து விட்டால் ஜலம் முழுதும் பாழாகி ஊரும் பாழாக வேண்டியதுதான். ரொம்பவும் விசித்திரமாக இருப்பது என்னவென்றால், மிக அதிகமான கட்டுப்பாடுகள் உள்ள நம் மதத்தில்தான் இப்போது அடியோடு ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் ஆகிவிட்டிருக்கிறது. இதில் சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய பிராமணர்களை கொஞ்சம் கொஞ்சம் கட்டி போடலாம் என்றுதான் ஊர் ஊராக சுற்றி ஓயாமல் உபன்யாசம் பண்ணுகிறேன். பிராமணர்கள் அப்படி நினைக்கிறார்களோ இல்லையோ, நான் தான் அப்படி நினைக்கிறேனோ இல்லையோ, அவர்கள் எனக்கு மற்றவர்களை விட கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர்கள் என்று பொதுவில் பரவலாக அபிப்பிராயம் இருக்கிறது. எனவே முதலில் இவர்களை இவர்களுடைய தர்மத்தில் கொஞ்சம் கட்டுப்பட்டிருக்க செய்தாலே அப்புறம் மற்ற ஜனங்கள் எல்லோருக்கும் அவரவர்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் உபதேசிப்பதற்கு எனக்கு ஒரு சக்தி உண்டாகும். ஆகவே என் வார்த்தைகளுக்கு பிராமணர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுப்பட்டு இதர சமூகத்துக்கெல்லாம் நான் செய்யக்கூடியதை செய்வதற்கு சகாயம் பண்ண வேண்டும். சுருக்கமாக என்ன செய்ய சொல்கிறேன்? ஆச்சாரியால் சரீரத்தை விடுவதற்கு முன் சாரமாக உபதேசம் செய்த 5 ஸ்லோகங்களில் எடுத்த எடுப்பில் என்ன சொன்னாரோ அதையே தான் சொல்கிறேன். வேதோ நித்தியம் அதீயதாம். இதையே மொழிபெயர்த்த மாதிரி ஔவையாரும் உபதேசத்தை ஆரம்பிக்கும் போதே ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறாள். தினமும் வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியால் பாசிட்டிவில் சொன்னதையே ஔவை நெகட்டிவாக ஒரு தினம் கூட அத்தியனம் பண்ணாமல் இருக்க வேண்டாம் என்றாள். ஓதுதல் என்று வெறுமே சொன்னாலே வேதம் ஓதுதல், அதாவது அத்தியனம் என்றுதான் அர்த்தம். எழுதாமல் படிக்காமல் வாயாலேயே ஓத வேண்டியது வேதம் என்பதால் இப்படி பெயர் வந்தது. வேதத்துக்கு ஒத்து என்றே பெயர். திருக்குறளிலும் இப்படி வருகிறது. வேதங்கள் ஈஸ்வரனை பூஜை செய்த வேதபுரி என்கிற ஸ்தலத்துக்கு திருவோத்தூர், திரு ஒத்து ஊர் என்றே பெயர் இருக்கிறது. பிரம்ம சிருஷ்டியிலிருந்து நம் வரைக்கும் வந்துள்ள இந்த ஓதும் பணி சாஸ்வதமாக நடக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோருடைய காதிலும் போடத்தான் இப்படி பட்டணமாக தெரிந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் செலவு வைத்து சிரமங்களை தந்து கொண்டிருக்கிறேன். இத்தனை 1000 பேர் கூடுகிற இடத்தில் சொன்னால் ஒரு 10-20 மனசுக்குள்ளாவது அது இறங்கி காரியத்தில் பலிக்காதா என்று எனக்கு ஆசை. பட்டண வாழ்க்கைக்கு வந்த பின்தான் தர்ம விருத்தமாக முரணாக போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இங்கேதான் நவநாகரிகத்தின் ஆட்டம் அதிகம். ஆகையால்
இனிமே பட்டணங்களுக்கு போவதில்லை என்று நடுவாந்திரத்தில் நான் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொண்டு கிராமங்களிலேயே இருந்து வந்தேன். ஆனால் பட்டணத்துக்காரர்கள் வரவேண்டும் வரவேண்டும் என்று ரொம்ப பிரீத்தியோடு வற்புறுத்தினார்கள். அப்போது அவர்களிடம், நம்முடைய பழைய வழிக்கு நீங்கள் கொஞ்சமாவது திரும்பினால்தான் வருவேன். உடனே அத்தியனத்துக்கு திரும்பாவிட்டாலும் பரவாயில்லை. அதற்காக ஏற்பட்ட வெளி அடையாளங்களையாவது வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய தீவட்டிக்காரன் என்றால் அதற்கு சில அடையாளம் சொல்லி இருக்கிறது. பியூன் என்றால் ஒரு டவாலி யூனிஃபார்ம் இருக்கிறதோ இல்லையோ, அப்படித்தான் இவனுக்கும் சிகை, குடுமி, பஞ்சகச்சம் இவைகளை அடையாளமாக சொல்லி இருக்கிறது. இவையெல்லாம் நான் உசத்தி என்று காட்டுகிற சுப்பீரியாரிட்டிக்கு அடையாளம், சிம்பல் இல்லை. நான் சமஸ்த ஜன சமூகத்துக்கும் சேவகன், வேதத்தின் சேவகன் என்று தெரிவிக்கவே அவை இருக்கின்றன. இந்த அடையாளங்களை நீங்கள் போட்டுக்கொண்டால்தான் நான் பட்டணத்துக்கு வருவேன் என்று நான் கிராக்கி செய்து வந்தேன். நான் கிராக்கி செய்தது பலிக்கவில்லை. நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ள இஷ்டமில்லையோ அல்லது துணிச்சல் இல்லையோ, ஆனால் என்னை வருந்தி வருந்தி கூப்பிடுவதும் நிற்கவில்லை. கடைசியில் நாம் சொன்னதை செய்யாவிட்டாலும் கூட நம்மை இவர்கள் கூப்பிடுவது நிற்கவில்லை. அதனால் இன்னமும் நம்மிடம் ஒரு பிரியம், அபிமானம், மரியாதை இருக்கிறது என்றுதான் அர்த்தம். சரி, இவர்கள் ஆசைக்குத்தான் விட்டு கொடுத்து பட்டணத்துக்கு போகலாமே. அங்கே போய் இவர்களுக்கு நடுவிலேயே உட்கார்ந்து கொண்டு நம் ஆசையை திரும்ப திரும்ப சொல்லி ஏதாவது துளி பலிக்கிறதா என்று பார்ப்போமே. மடம் என்று ஒரு ஸ்தாபனம், இன்ஸ்டிடியூஷன் இருப்பதே ஜனங்களின் தோஷங்களுக்கு நிவிருத்தி சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்குத்தானே. நமக்கு குறையாக தோன்றுவதை அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் நம் கடமை என்று முடிவு பண்ணினேன். கிராக்கி பண்ணி கொண்டதை விட்டுவிட்டு மறுபடி பட்டணத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஜனங்கள் ரொம்ப சந்தோஷத்துடன் எனக்கு உபச்சாரம் பண்ணி பேட்டைக்கு பேட்டை, கொட்டகை, வீதி பவனி எல்லாம் செய்கிற போது அவர்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி தோஷங்களை சொல்லலாமா? அவரவருக்கும் வாழ்க்கையில் எத்தனையோ சிரமங்கள். இப்போது லோகம் முழுதும் இருக்கிற தத்தளிப்பில் ஒவ்வொருவனுக்கும் உள்ள கஷ்டங்களுக்கு எல்லையே இல்லை. இதன் நடுவே கொஞ்சம் கஷ்டத்தை மறந்திருக்கலாம் என்று இங்கே வருகிறார்கள். அவர்களிடம் இது தப்பு அது தப்பு என்று சொல்லி மனசை புண்படுத்தலாமா? அல்லது ஏதோ வந்தவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிற மாதிரியே பேச்சு கச்சேரி செய்துவிட்டு போய்விடலாமா? அவர்கள் வாழ்க்கைக்கு, சமூக க்ஷேமத்துக்கு நல்லதாக எதையும் சொல்லாமல் தற்காலிக சந்தோஷமாக கச்சேரி செய்வதென்றால் அதற்கென்றே சங்கீதக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் என்னை கச்சேரிக்கு கூப்பிட வேண்டாம். நான் பணத்துக்கு கச்சேரி செய்கிறேன் என்றால் அப்போதைக்கு சந்தோஷப்படுத்திவிட்டுத்தான் போக வேண்டும். ஆனால் பணம் வாங்க நான் வரவில்லை. மடத்துக்கு இவ்வளவு பணம் தேவையில்லை. அதிகமாக பணம் வந்தால் இன்னும் அதிகமாக சந்தாபனை, சதஸ் என்று நடத்தி உடனே செலவாகித்தான் போகிறது. எனவே இவ்வளவு பணம் இல்லாமலே கிராமங்களில் சுற்றி கொண்டு மடத்தை நடத்தி விடலாம். ஆனால் ஜன சமூகம் முழுவதற்கும் நல்லதை எடுத்துச் சொல்ல பிரயத்தனம் செய்ய வேண்டும். மடத்தின் குறிக்கோள், பர்பஸ் இதுதானே. இப்படியெல்லாம் யோசித்து கடைசியில் கேட்பவர்கள் காரியத்தில் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அது அவர்கள் விஷயம். அவர்களுக்கு பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, நம் கடமை, அப்பா இதுகள் ஆத்ம ஸ்ரேயசுக்கும் லோகக்ஷேமத்துக்கும் நல்லது, நீ இவற்றை செய்ய உன்னாலான பிரயத்தனங்களை பண்ணி பாரப்பா என்று சொல்லுவதுதான். இவ்விஷயத்தை திரும்ப திரும்ப காதில் போடுவதுதான் நம் டியூட்டி, கடமை என்ற முடிவிற்கு வந்தேன். இப்படி வெறும் வாய் வார்த்தையாக சொல்வதற்கு மேல் நான் ஒன்றும் தண்டித்து சிக்ஷை பண்ண முடியாது. எல்லாம் ஒன்றாகிவிட வேண்டும் என்கிற கட்சிகளில் கூட ஒழுக்க குறைவுக்கு நடவடிக்கை, டிசிப்ளினரி ஆக்ஷன் என்று எடுத்து சிலரை தீண்டாதார் மாதிரி வெளியே தள்ளி விடுகிறார்கள், எக்ஸ்பெல் பண்ணி விடுகிறார்கள். அம்மாதிரி பிரஷ்டம் எக்ஸ்கம்யூனிகேட் பண்ண எனக்கு அதிகாரம் இல்லை.
அத்தனை அதிகாரம் ரைட் நான் கேட்கவும் இல்லை. காதில் போடுவதுதான் என்னால் முடிந்தது. நான் கேட்கிற ரைட் அதுதான். என்னால் முடிந்ததை செய்யாமல் இருக்கக்கூடாது என்றே வந்திருக்கிறேன். எங்கேயோ யாரோ ஒருத்தர் நான் சொல்வதை எடுத்துக்கொண்டு ஆரம்பித்து விட்டால் போதும். அதுவே துளி துளியாக வளர்ந்துவிடும். கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத இயக்கங்களை எல்லாம் 10 பேர் கூப்பாட்டில் ஆரம்பித்து மகா பெரிசாக வளர்த்து விடவில்லையா? நல்லதற்கு இப்படி 10 பேர் சேர்ந்தால் போதும். அப்படிப்பட்டவர்கள் கிடைப்பார்கள் என்று நம்பிக்கொண்டுதான் நானும் விடாமல் சொல்கிறேன். உங்களிடமெல்லாம் நான் ரொம்பவும் அதிருப்திப்படுவதாக நினைத்து துக்கப்பட வேண்டாம். நவீன வாழ்க்கை முறையின் சிக்கல் கோளாறு எனக்கு தெரியாமல் இல்லை. அதிலே மாட்டிக்கொண்டால் விடுபடுவதில் உள்ள சிரமம் தெரிகிறது. இத்தனைக்கும் நடுவில் அங்கங்கே கும்பாபிஷேகம், பஜனை, பிரவச்சனம் என்று நீங்கள் நிறைய ஏற்பாடு செய்வதை பார்த்தால், இவை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருப்பதை பார்த்தால் சந்தோஷமாகவே இருக்கிறது. இவற்றை பார்த்தே இவை எல்லாவற்றுக்கும் எது ஜீவாதாரமோ உயிர் நிலையோ அந்த வேத ரக்ஷண தர்மத்தை எடுத்து சொல்லலாம் என்று எனக்கே ஒரு நம்பிக்கை, தெம்பு வந்திருப்பதால் தான் இதையெல்லாம் சொல்கிறேன்.